போயிருப்பா இவ இந்த ராத்திரியில? சத்யா எம்மா அவன் இங்க இல்லம்மா, நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். வேற எங்கடா போயிருப்பா அவ? தண்ணி கிண்ணி குடிக்க எங்கேயாவது அடுப்பங்கர பக்கம் நிக்கிறாளான்னு பாருடா. அம்மா ஏண்டி இந்த ராத்திரில படுக்கையில இல்லாம எங்க போயிட்டு வர நீ? இம்புட்டு குரல கூப்பிடுறோம், காதுல கேட்கல உனக்கு? எங்க போன நீ? இரும்மா, இப்ப ஏன் இப்படி கத்துற நீ? கேட்டதுக்கு பதில சொல்லுடி, எங்க போயிட்டு வர இந்த நேரத்துல நீ? அத உன்கிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல, சரியா? சத்யா, இனி உங்க பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கல எனக்கு உடம்புல தெம்பில்ல. எங்க போயிட்டு வர நீ? ரெஸ்ட் ரூம் போயிருந்தம்மா. ரெஸ்ட் ரூம் போனியா? நல்ல உருட்டு. நான் உன்கிட்ட பேசவே இல்ல, ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு போயிடு. நானே என் வேலையை தான் பாக்குறேன், உன்னை போட்டு கொடுக்கறது தான் என் வேலையே. சிப்பா ஏறுமா. ஏன் சத்யா, அதுக்கு இம்புட்டு குரல கூப்பிடுறமே, உங்க காதுல கேட்கலையா? இங்கதான் இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவ? எப்படி சொல்லுவா? அவன் இங்க இருந்தா தானே சொல்லிருப்பா. அவதான் இங்க ஆளே இல்லையே. மா, அந்த மாதிரி இங்கிலீஷ் இந்த கத்துறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதான் வந்துட்டல்ல, அப்புறம் என்ன? என்னமோ போய் தொலைங்க. உங்ககிட்ட கத்தி கத்தினே பாதி உசுறு போச்சு. இந்த வீட்ல ஒரு ரெஸ்ட் ரூம் கூட நிம்மதியா போக முடியல. எங்க போனே எங்க வந்தேன்னு சும்மா நொய் நொய் ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நடி நடி நல்லா நடி. என்னைக்கே ஒரு நாள் மாட்டாமே போகற, அன்னைக்கு இருக்கு உனக்கு. நீ வாய் மூடு. நான் ஏன் மூடணும்? உண்மையெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறேன்னு கோவம் வருதோ? இருந்தாலும் நீ என்னைக்கே ஒரு நாள் மாட்டுவல்ல, அன்னைக்கு இருக்குடி உனக்கு. ஆளை பாரு. சரி சரி, லைட் ஆஃப் பண்ணிட்டு படு. சரிம்மா. நீ சொன்னது அம்மா வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். நீ ஏதோ பெருசா வேலை பாக்குறேன்னு தெரியுது, என்னன்னு தான் தெரியல. தெரிய வரும்ல, அன்னைக்கு இருக்குடி உனக்கு. அப்புறம் என்ன முறைக்க? முறைச்சா நாங்க பயந்துருவோமா? ஆளையும் மூஞ்சியும் பாரு, டோரமண்ட. நீ என்னவோ ஷாருக்கான் சல்மான் கான் ஹேர் ஸ்டைல் வச்சிருக்க மாதிரி பேசுற. உனக்கே மண்ட மேல முள்ளு முள்ளா நீட்டிட்டு இருக்கு, நீ என்ன பத்தி பேசுற? ஏன் ஹேர் ஸ்டைலுக்கு என்ன? அழகா தான் இருக்கு. ஆமா நல்லா தான் இருக்கு. போடி, உனக்கு பொறாம, அதான் இப்படி பேசுற. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் என் ரூமுக்கு வந்த? அது வந்து என்னோட புக்கு இந்த ரூம்ல இருந்துச்சு, அதான் படிக்கலாமேன்னு எடுக்க வந்தேன். சார் இப்பலாம் 12 மணிக்கு கூட படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? ஆமா, பின்ன படிச்சாதானே மார்க் வர முடியும், அதான். எப்பா எப்படி புழுகுற நீ? போன் எடுக்கலாம் தானே வந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் ஏன் போன் எடுக்க போறேன்? நானே எப்பயோ கேம் விளையாடுறதெல்லாம் நிறுத்திட்டேன். இப்ப நான் ஃபுல்லா படிப்ஸ் தான். ஆமா படிப்ஸ் தான். சரிங்க படிப்ஸ், நீங்க போய் படிங்க. ஆமா படிக்க தான் போறேன். நான் புக் எடுக்க தான் வந்தேன், வேற எதுக்கும் வரல, சரியா? நீயா உன்னைய தான் நினைச்சிட்டு இருக்காத. சரி, நீ போய் படிப்போ. நல்ல வேலை தப்பிச்சோம். இதை மட்டும் அம்மா இருக்கும்போது சொல்லியிருந்தா அவ்வளோதான். நமக்கு எதுக்கு வம்பு? சத்தம் கட்டாம போய் படுத்துருவோம். ஹலோ. சொல்றி பொண்ணுக்குட்டி, வீட்டுக்கு போயிட்டியா? வந்துட்டேன். நீ எங்க இருக்க? உன்னை எங்க விட்டனோ அங்கதான் இருக்கேன். அடப்பாவி, இன்னும் நீ வீட்டுக்கு போலையா? இல்லடி, இனிமேதான் கிளம்பணும். சரி, நீ வீட்ல யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி போயிட்டல்ல, எதுவும் ப்ராப்ளம் இல்லல்ல? வந்துட்டேன். ஆனா எங்க அம்மாவும் என் தம்பியும் பார்த்துட்டாங்க. ஐயோ, என்னடி சொல்ற? என்னாச்சு? ஆனா நான் விடுவேனா? ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். பரவாயில்லையே. ஆனா எங்க அம்மா கூட நம்பிட்டாங்கடா, என் தம்பி தான் நம்பவே இல்லை. ஏன், என்ன சொல்றான் என் மச்சான்? நான் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவேனா, அன்னைக்கு எனக்கு இருக்குன்னு சொல்றான். ஓ, ஏன் மாட்டினா என்ன பண்ணுவானா? அவன் கிடக்கான், அவளாம் ஒரு ஆளா? சரி அதை விடு, நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு, ஓகேவா? சரிடி பொண்ணுக்குட்டி, நான் வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்றேன். ஆனா நீ தூங்கு, ஓகேவா? நான் போறதுக்கு எப்படியோ லேட் ஆகும், நீ தூங்கிடு. ஆல்ரெடி நீ தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி கஷ்டப்படுத்திட்ட.
ஹே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ண. சரிடி, லவ் யூ, பாய். ம், லவ் யூ, பாய். சந்தோஷம் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம் உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமணி நீ இல்லை என்றால் ஆடும் இங்கே ஏழையடி கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா. அத்தை என்னடி? அத்தை, அம்மா காஃபி வேணுமா இல்லை டீ வேணுமான்னு கேட்க சொன்னாங்க. ஏன் உன் அம்மைக்கு தெரியாதோ? தானே கேட்டு கேட்டு தான் செய்வாளோ? போ போய் காப்பியே போட்டு கொண்டு வர சொல்லு. ம், சரி அத்தை. ஏய், ஒரு நிமிஷம் நில்லுட்டி, இங்க வா. சொல்லுங்க அத்தை. ஏன்டி, நானும் வந்ததுலேருந்து பாக்குறேன் ஓ ஆத்தாக்காரி தான் எல்லா வேலையும் தலை மேல இழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடக்கா. நீ ஒரு பொருளை இப்படி எடுத்து அப்படி வைக்க மாட்டேங்கிற. என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இங்க உன் ஆத்தாக்காரிக்கு தெம்பு கிடக்க அவ செஞ்சுட்டு கிடக்கா. எங்க வீட்டுக்குலாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா யாரு செய்வான்னு நினைக்கிற? காலையில எழுஞ்சமா பொம்பளை பிள்ளையா காரணமா வாச தெளிச்சமா வீடு வாசல பெருக்கி சுத்தம் பண்ணமான்னு இல்லாம இப்படியே சுத்தி திரியிறே. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எதை கேட்டுவிட்டா மட்டும் உடனே முகத்தை இப்படி மாத்திரு. இல்ல அத்தை, நான் முன்னாடியெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தேன். இப்போதான் காலேஜ் போகிறனால டைம் பத்த மாட்டேங்குது. அதான் அம்மாக்கு ஹெல்ப் பண்ண முடியல. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நேரம் கிடைக்க மாட்டேங்குதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாம தான் 3 மணி 4 மணி எழுந்திரிச்சு சீக்கிரம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் கிளம்பி போனோம். இங்கே நின்று கதை சொல்லிட்டு இருந்தா இதெல்லாம் எடுப்படுமா? இன்னைக்கு ஒரு நாள் போனா போட்டோம். நாளையிலேருந்து காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு வீட்டில் இருக்க அம்பிட்டு வேலையும் முடிச்சுட்டு தான் நீ எங்கே போனாலும் போகணும் சொல்லிட்டேன். என்னடி, நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு குத்துக்கல்லாட்டு நின்றுட்டு கிடக்க. சரி இல்லைன்னு ஏதாவது ஒரு பதில சொல்ல. சரி அத்தை, நாளையிலேருந்து சீக்கிரம் எழுந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டே காலேஜ் போகிறேன். போ போ. எப்பா, இவளை கட்டி கொண்டு போய் வச்சுக்கிட்டு நான் என்ன பாடுபட போறேன்னு தெரியலையே. ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்லாதவளா இருக்கா. ஏதாவது சொன்னா மட்டும் டப்பு டப்புன்னு நீலி கண்ணீர் வடிக்கிறா. இப்படி இருந்த குடும்பம் என்னத்துக்கு ஆகுறது? இப்படியே விட்டா இவளுங்க சரிப்பட்டு வரமாட்டாளுங்க. கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன் இவளுங்களுக்கு. ஸ்வேதா, சொல்லுங்கப்பா. அம்மா சாப்பிட கூப்பிடுறாமா, வா. இல்லைப்பா, எனக்கு பசிக்கல. நீங்கள் போயிட்டு சாப்பிடுங்க. பசிக்கலையா? ஏன், உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லைப்பா, எனக்கு இப்போ பசிக்கல அதான். என்னப்பா, ஏதோ ஆர்கியூமெண்ட் போற மாதிரி இருக்கு. ஆர்கியூமெண்ட்லாம் ஒன்றும் இல்லடா. ஸ்வேதா தான் சாப்பிட வான்னு சொன்னா வரலங்கிறா, அதான் கேட்டுட்டு இருக்கேன். ஏய், ஏண்டி சாப்பிட வரலையா? இல்லை ஆதி, எனக்கு இப்போ பசிக்கல. நீங்கள் போயிட்டு சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஸ்வேதா. அப்பா. என்ன ஆதி? நீங்க கீழே போங்கப்பா. நம்ம யாரும் இன்னும் வரல, அம்மா டென்ஷன் ஆக போறாங்க. நான் அவளை கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. சரிப்பா. ஏய், ஏன் ஸ்வேதா சாப்பிட வரலன்ற? காலையில ஸ்விக்கில ஆர்டரோ? ஆமாம், நான் இருக்க டிப்ரெஷனில் இப்போ ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு சாப்பிட்ற நிலைமைக்கா இருக்கேன். பாருடா, உனக்கு என்ன அப்படி டிப்ரெஷன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. நீ போயிட்டு சாப்பிடு போ. ஏய், என்னன்னு சொல்லுடி. என்னால சொல்யூஷன் தர முடியுமான்னு நான் பாக்குறேன். ஒன்றும் இல்லை ஆதி, நீ போ. இப்ப சொல்வியா மாட்டியா நீ? சரி சொல்கிறேன், ஆனால் நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. முக்கியமாக அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, ஓகேவா? சரி, சொல்லல. நீ சொல்லு ஃபர்ஸ்ட். ஆதி, எனக்கு விஜய் எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கே தெரியும்ல. ஆமா, உனக்கு அவனு நல்லா பிடிக்கும். ஏன், என்னாச்சு? ஆனால் விஜய்க்கு மட்டும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையோன்னு தோணுது. எதை வச்சு அப்படி சொல்ற நீ? ஆமா ஆதி, விஜய்க்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எப்போ பாரு என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விடுறான்.
நானா போயிட்டு பேசினா கூட என்னை அவாய்ட் பண்ணிடுறான். அதுவும் இல்லாமல் நேற்று அங்கே போயிருந்தேன்ல, அப்போ கூட என்கிட்ட எப்படி கத்திட்டான்னு தெரியுமா? ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. ஏய் ஸ்வேதா, விஜயோட கேரக்டர் சின்ன வயசுலேருந்தே அப்படிதானே. அவன் யார் என்னன்னு பார்க்காம பட்டு பட்டுன்னு கத்திடுவான், அவ்வளோதானே தவிர நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. இல்லை ஆதி, விஜயை பற்றி எனக்கு தெரியாதா? ஆனால் இப்போலாம் அவன் பண்ணுறது ரொம்ப புதுசாக இருக்கு. முன்னாடிலாம் என்கிட்ட நல்லா பேசுவான், ஆனால் இப்போலாம் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்றான். அதெல்லாம் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஹே, இதுக்கு முன்னாடி வேற. ஆனா இப்பதான் வீட்டுல கல்யாண பேச்சு எடுத்துட்டாங்கல்ல, அதான் உங்ககிட்ட வெக்கப்பட்டுட்டு பேச மாட்டானா என்னவோ. இல்லை ஆதி, விஜயை பற்றி எனக்கு தெரியாதா? சரி, அப்ப நீ இப்ப என்னதான் சொல்ல வர? ஐ திங்க் விஜய் யாரையோ லவ் பண்ணுறான்ற மாதிரி எனக்கு தோணுதுடா. ஹே ஸ்வேதா, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. நீயே ஏதாவது நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்காத, பைத்தியம். கன்ஃபியூஸ்லாம் ஆகல ஆதி, அப்படிதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா கொஞ்ச நாளாவே அவனோட பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் தெரியுது, அதான். சரி, அப்போ உனக்கு இந்த மாதிரி தாட் வருதுன்னா நீ விஜய் கிட்டே டைரக்டா கேட்க வேண்டியதானே. பயமா இருக்காதி. யாரு உனக்கு பயம்? எங்க கிட்ட எல்லாம் நல்லா தானே பேசுற, அதே போல அவங்ககிட்டயே கேட்க வேண்டியதானே. இல்லை ஆதி, நான் இப்படி போய் கேட்டேன்னா அவன் ஏதாவது தப்பாக நினச்சிப்பானா என்னமோன்னு எனக்கு பயமாக இருக்கு. அதுவும் இல்லாமல் அவன் ஆமான்லாம் சொல்லிட்டானா என்னாலலாம் தாங்கிக்கவே முடியாது. சரி விடு, அப்ப நான் கேட்கட்டுமா? நீ என்னன்னு கேட்ப? நான் உன்ன மாதிரிலாம் சுத்தி வளைக்க மாட்டேன்டி. டைரக்டா அவன்கிட்ட போய் நீ யாரையாவது லவ் பண்றியா என்னன்னு கேட்டுருவேன். அவன் ஆமான்னு சொல்லிட்டா? ஆமான்லாம் சொல்ல மாட்டான். அவன்லாம் லவ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவனோட ஆட்டிடியூடுக்கு எந்த பொண்ணும் செட் ஆக மாட்டா. என்னவோ போ. சரி, எனக்காக விஜய் கிட்ட கேட்டு சொல்றியா? சரி கேக்குறேன். இப்பவா சாப்பிட போலாம்? சரி. அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சிடுச்சு. இதுக்கு போய் தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க. உன்னெல்லாம் என்னதான் சொல்றதோ. இல்ல ஆதி, இப்போவும் எனக்கு உள்ளுக்குள்ள பயமா தான் இருக்கு. இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்கல. ஹேய், இந்த விஷயத்தை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். சரி வா சாப்பிட போலாம். அம்மா கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க? என்னம்மா, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆகிடுச்சுங்க, அதுக்கு தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். இங்க ஆதியும் ஸ்வேதாவும்? கூப்பிட்டுருக்கேம்மா, வந்துட்டே இருக்காங்க. சரி, நீங்க வந்து உட்காருங்க, வாங்க. எங்க ஸ்வேதாவை கவனிச்சிங்களா? நேத்துலேருந்து ஒரு மாதிரி இருக்கா. ஆமா, இப்ப நான் சாப்பிட கூப்பிடுறப்ப கூட நான் வரலன்னு சொல்லிட்டா. அப்புறம் ஆதிதான் ஏதோ கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரான். ஏன், என்னாச்சு அவளுக்கு? என்னன்னு தெரியலங்க. ஆனா நேத்து உங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து தான் அவ அப்படி இருக்கா. போறப்ப நல்லா புள்ள கலகலன்னு சிரிச்சிட்டு தான் போனா. வரும்போது தான் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே ரூம்குள்ள போய் படுத்துட்டா. நைட்டு சாப்பிட கூட வரல. என்ன சொல்ற மாதவி நீ? ஆமாங்க, அங்க ஏதோ நடந்திருக்கு, அதான் இவ இப்படி இருக்கா. உங்க தங்கச்சி வீட்டுல மட்டும் என் பொண்ணு மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்திருக்கட்டும், அப்புறம் இருக்கு. மாதவி, என்ன பிரச்சனைனே தெரியாம எதுக்கு இப்படி பேசுற நீ? ஏங்க, அவளுக்கு வேற என்ன பிரச்சனையா இருக்கும் சொல்லுங்க? காசு பணத்துல குறை வச்சிருக்கோமா, இல்ல வேற எதுல குறை வச்சிருக்கோம்? நேத்து காலையில கிளம்பி போகும்போது எவ்வளோ சந்தோஷமா போனா தெரியுமா? விஜயை பார்க்க போறேன், விஜய் கூட ஷாப்பிங் போக போறேன்னு சொல்லிட்டு போனா. ஆனா வரும்போது எப்படி வந்தா தெரியுமா? சரி மாதவி, நீ சொல்றது புரியுது. ஆனா ஸ்வேதா இன்னும் அவ வாயால எதுவுமே சொல்லவே இல்லையே. அதுக்குள்ள நீயே ஏதோ ஒண்ணு போட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்க. உடனே தங்கச்சி குடும்பத்துக்கு சப்போர்ட்டை தூக்கிட்டு வந்துடுவீங்களே. நம்ம புள்ள இப்படி இருக்காளேன்னு அவன் மேல கொஞ்ச நெஞ்ச அக்கறை இல்ல. ஆனா தங்கச்சி குடும்பத்தை பத்தி எதுவும் பேசிடக்கூடாது. மாதவி, புரிஞ்சுக்காம பேசாத. இதுதான் பிரச்சனைன்னு முழுசா தெரிஞ்சுக்காம நாமளா எதுவும் நினைச்சுக்க கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். அவளுக்கு வேற எந்த பிரச்சனையெல்லாம் இல்ல. நேத்து உங்க தங்கச்சி வீட்டுல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதனாலதான் அவ இப்படி இருக்கா. என்னன்னு கேட்டா எதுவும் சொல்லவும் மாட்றா. சரி, அது ஸ்வேதாவே வரட்டுமே கேட்டு தெரிஞ்சுப்போம். நீ எதுக்கு இப்படி நின்னு கத்திட்டு கிடக்க? ஆனா உங்க தங்கச்சி குடும்பமும் சரியான குடும்பம் தான். நாம என்னைக்கு பொண்ணு பாக்குறத வச்சுக்கலாம்னு தேதி கேட்டோம். ஆனா இப்ப வரைக்கும் அவங்க ஏதாவது அதை பத்தி மூச்சு விடுறாங்களா பாத்தீங்களா? நாம தான் அதை பத்தி ஓடி ஓடி கேட்டுட்டு கிடக்கோம். ஆனா அவங்களுக்கு அதை பத்தின கவலையே இல்ல. இரு மாதவி, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? அதுக்குள்ள நீயா இங்க கடந்து கத்திட்டு இருக்க?
அவங்களுக்கு இருக்கிறது ஒரு பையன், அந்த பையன் கல்யாணத்தை நல்ல கிராண்டா நடத்தணும்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் இப்படி எடுத்தவங்க அவுத்தம் பண்ணிட முடியுமா? கொஞ்சம் பொறு, என்னன்னு கொஞ்ச நாள் பார்ப்போம். இல்லைன்னா நாமளே போயிட்டு பேசுவோம். கொஞ்ச நாள் பொறுக்கிறதா? ஏற்கனவே பொறுத்து பொறுத்து தான் 1 வருஷத்துக்கு மேல ஆகி நிக்குது. அப்பவே கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்நேரம் 2 பேருக்கும் குழந்தையே பிறந்திருக்கும். மாதவி என்ன பேசுற? அப்ப 2 பேருமே காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க, 2 பேரும் சின்ன பசங்க. அப்ப எப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க முடியும்? இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் இருக்க முடியாதுங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் பாப்பேன். இன்னைக்கு மட்டும் அவங்க வீட்ல இருந்து ஏதோ சொல்லி விடலன்னா நாளைக்கு என்ன நடக்குதுன்றத மட்டும் பாருங்க. மாதவி அவசரப்படாத. எடுத்தும் கவுத்தம் எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. இப்ப நம்ம அவசரப்பட்டோம்னா நம்ம நினைச்ச விஷயம் எதுவுமே நடக்காம போயிடும். கொஞ்சம் பொறுமையா இரு. எவ்வளவு நாளுங்க பொறுமையா இருக்கிறது? நீங்களே சொல்லுங்க. மாதவி என்ன பேசுற நீ? நமக்கு காரியம் ஆகணும்னா நாம தான் பொறுத்து போய் ஆகணும். நாம ஒரு நொடி அவசரப்பட்டு ஏதாவது செய்ய போய் ஏட குடும்பம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவ? இது வரைக்குமே ஸ்வேதாக்கு மட்டும்தான் விஜய் பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ஆதிக்கும் மதிய பிடிச்சிருக்கு. நாம ஏதாவது பண்ண போய் அவங்க 2 பேரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது. இப்ப என்னங்க என்ன பண்ண சொல்றீங்க? உன்னை ஒன்னும் பண்ண சொல்லல. அவங்கள தகவல் தர வரைக்கும் நீ அமைதியா இரு. இது நம்ம 2 பசங்களோட லைஃப் மாதவி. நீ இப்ப ஏதாவது அவசரப்பட்டு பண்ண போய் பின்னாடி அவங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்க கூடாதுல்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. சரிங்க, நீங்க சொல்றதை கேட்டு நானும் பொறுமையா இருக்கேன். ஆனா அந்த பொறுமையும் ஒரு அளவுக்கு தான். எல்லாம் மீறி போச்சு, அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லை, பாத்துக்கோங்க. சரி, பசங்க வராங்கன்னு நினைக்கிறேன். இங்க பேசுனது எதையும் வெளியே காமிச்சுக்காத. உங்க 2 பேரையும் எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? இவ்வளவு நேரமா கீழே இறங்கி வர. 2 பேரும் உட்காருங்க, வாங்க. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? ஸ்வேதா, ஏண்டா ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே, இவ்வளவு நாள் நீ இப்படியா இருந்த? என்னாச்சுன்னு சொல்லு ஸ்வேதா. ஒன்றும் இல்லைப்பா. ஆதி. சொல்லுங்கப்பா. என்னாச்சு ஆதி? ஏன் ஒரு மாதிரி இருக்கா ஸ்வேதா? அப்பா அது வந்து என்ன அது இழுக்கிற? என்னாச்சுன்னு சொல்லு. அண்ணா என்ன? சொல்லாதண்ணா, வேண்டாம். ம் என்ன ஆச்சு? 2 பேர்கிட்ட கேட்ட பதில் சொல்லாம உட்கார்ந்து இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்பா அது வந்து ஸ்வேதா ஏதோ கெட்ட கனவு கண்டாலாம், அதான் அப்படி இருக்கா. கனவா? ஆமாமா. ஏன் ஸ்வேதா, அதுக்கா இப்படி இருக்க? ஆமாப்பா, வேற ஒன்றும் இல்லை. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, வேற ஏதோ தான் பிரச்சனையா இருக்குன்னு. நீ தான் நம்பாம என் தங்கச்சி குடும்பத்தெல்லாம் இழுத்துட்டு கிடந்த. போதும் போதும், உடனே இந்த பக்கம் நீட்ட வேண்டியது. ஸ்வேதா, கனவு கண்டதெல்லாம ஒரு விஷயம்னு நினைச்சிட்டு நீ இப்படி இருக்க? ஃப்ரீயா விடு. இதெல்லாம் ஒரு விஷயமா? சரிப்பா. ஸ்வேதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு போய் இப்படி இருப்ப? நான் கூட நேற்று ஏதோ உங்க அத்தை வீட்டில் தான் பிரச்சனை நடந்துருச்சு, அதான் நீ இப்படி இருக்கன்னு நினச்சிட்டேன். என்னங்க, நினச்சது தானே சொன்னேன். நீ எல்லாம் திருந்தவே மாட்ட போ. இல்லைம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஃபீல் பண்ணாத ஸ்வேதா, நான் பாத்துக்கிறேன். சரி.